Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா LibreOffice Calcல max, min, large, small அப்படிங்கற ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் max அப்படிங்கற ஃபங்க்ஷன் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்னா நம்ம செலக்ட் பண்ண ரேஞ்சில இருக்கிற மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் பண்றதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 12 மார்க்ஸ் கொடுத்திருக்கேன். இந்த 12 மார்க்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் மார்க் நம்ம எப்படி இந்த max அப்படிங்கற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்றதுன்னு பாப்போம். ஈக்குவல் max max அப்படிங்கற ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். இதல பாத்தீங்கன்னா நம்ம வேல்யூஸ் இருக்கிற ரேஞ்சை செலக்ட் பண்ணோம். நம்மளோட வேல்யூஸ் பாத்தீங்கன்னா C3 ல இருந்து C14 வரல இருக்கு. அந்த ரேஞ்சை பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு நான் என்டர் பண்றேன். இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்கிற maximum value கிடைச்சிடும். அதாவது 485 அப்படிங்கிறது நமக்கு maximum value. அது பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா min அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம செலக்ட் பண்ண ரேஞ்சில் இருக்க மினிமம் வேல்யூவை ஃபைண்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஈக்குவல் min அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூஸ் இருக்கிற ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். C3லேருந்து C14 வரல இருக்கிற ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணுற நம்ம என்டர் கொடுத்தா போதும். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதனுடைய மினிமம் வேல்யூ கிடைச்சிடும். 254 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மினிமம் வேல்யூ. அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா லார்ஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதில் இன்னொரு அடிஷனல் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா nth லார்ஜஸ்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் வேல்யூ கிடைக்கும். நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட் வேல்யூ தேர்ட் லார்ஜஸ்ட் வேல்யூ நம்ம இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் LARG லார்ஜ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். நம்ம அந்த வேல்யூஸ் இருக்கிற ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனாவது லார்ஜஸ்ட் வேல்யூ வேணும், அது ஃபஸ்ட் லார்ஜஸ்ட் வேல்யூ செகண்ட் லார்ஜஸ்ட் வேல்யூ. இப்போ எனக்கு ரெண்டாவது லார்ஜஸ்ட் வேல்யூ வேணும்னா 2 அப்படின்னு சொல்லி கொடுத்து என்டர் பண்ணால் போதும். நம்ம பார்த்தீங்கன்னா 468 அப்படிங்கிற செகண்ட் லார்ஜஸ்ட் வேல்யூ கிடைச்சிடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த லார்ஜஸ்ட் வேல்யூ வேணாலும் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் அப்படிங்கிற ஃபங்க்ஷனும் சேம் லார்ஜ் ஃபங்க்ஷன் மாதிரியே தான். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம nth ஸ்மாலஸ்ட் வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஈக்குவல் SMALL ஸ்மால் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். நம்ம வேல்யூஸ் இருக்கிற ரேஞ்சை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எத்தனாவது ஸ்மாலஸ்ட் வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூஸ் மட்டும் இந்த இடத்துல கொடுத்தா போதும். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தேர்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ வேணும்னா 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்டர் பண்ணால் போதும். எனக்கு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்மால் வேல்யூ கிடைச்சிடும். அதாவது 265 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்ட் பிளேஸில் இருக்கிற ஸ்மாலஸ்ட் வேல்யூ. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேக்ஸ் மின் லார்ஜ் ஸ்மால் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம மேக்ஸிமம் அண்டு மினிமம் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4 ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் ஃபார்முலாஸ் பற்றி பார்ப்போம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு டியூட்டோரியல் வீடியோஸ் வேணும் நீங்கள் www.tutorjoes.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்ல எங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.